ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துருங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் தனியாக எண்ணெய் ஊற்றாமல் வர சட்டியில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு உரிச்சு முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பழம் 2 நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பொருட்கள் இது அனைத்தும் தேவையானதான். எலுமிச்சம்பழம் புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க. தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம குழம்பு வைக்கலாம். சுண்டவத்தில் ஒரு கை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக அந்த கடலைப்பருப்பை பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கடாயில் வடகம் போட்டு தாளிச்சுக்குங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பார்த்துக்கு வந்த பிற்பாடு இந்த முழுசாக உரித்து வச்சுருக்க பூண்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கி விட்டுருங்க. அந்த பூண்டும் வெங்காயம் தான் எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா முழுசாகவே வதக்கி விட்ருங்க. இதில் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் அரைச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மேல் பொடி அரைச்சி வச்சுருக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம்லாம் மேல் பொடி அது அரைச்சி வச்சுருக்கலாம். அது 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு எலுமிச்சம்பழம் புளி எடுத்து வச்சுருக்கலாம். அதையும் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கூட குறைச்ச தேவைப்பட்டது போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. பெருங்காயம் போடாத நல்லா வாசனையாக கமகமன்ட்டு இருக்கும். போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. நல்லா கொதித்து வந்த பிற்பாடு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காயை, அந்த வத்தலை எடுத்து குழம்புல போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கோம். அருமையான சுண்டை வத்தலுங்க. இதில் ஒரு நெல்லிக்காயில் வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.